பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். நாம் இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கோம். இங்கே ஒரு அனுபவமிக்க ஒரு விவசாயி. ஏன்னா இன்றைக்கி விவசாயம் நிறைய பேர் பண்ணுறாங்க, இருந்தாலும் அவரோட அனுபவத்தை ஆளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஐயா சம்பந்தம் அப்படின்ட்டு பேர். இப்போ நெல் பயிர் மட்டும் இல்லாமல் மற்ற காய்கறி பயிரெலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட அனுபவம் மற்ற விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அவரை பார்க்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நீங்கள் என்னென்ன பயிரெலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? நெல், கத்தி செடி, கீரை, அதான் காய்கறி, சரி, கீரை வகை, நெல் தான். எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுறீங்க? நான் சுமாராக 60 வருஷத்துக்கு மேலே பண்ணுறேன். ஓ, அதாவது பொதுவாக நீங்கள் விவசாயி தான்? ஆமாம். என்ன படிச்சிருக்கீங்க? அந்த காலத்தில் எஸ்எல்சி. எஸ்எல்சி, நல்லது, மகிழ்ச்சி. இல்லை இருந்தாலும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசும்போது தெரிஞ்சுது, நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது. விவசாயம் அந்த காலத்தில் உள்ள விவசாயத்தை முறைக்கும் இப்போ உள்ள முறைகளுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த காலத்து விவசாயம் கடினமான உழைப்பு தான். ஆனால் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருந்தால் அதில். இன்றைக்கி கடினமாக இருந்தாலும் சில உபகரணங்கள் மூலிமா பயிர் செய்தால் கூட உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு ஏற்ற விலைவாசி கிடைக்கல, உரிய விலை கிடைக்கல. உற்பத்தி பண்ணுற பொருளுக்கும் விலைக்கு விற்பனை பொருளுக்கும் பார்க்கும்போது 75% நஷ்டம் வருது. எந்த தொழில் எடுத்தாலும், அந்த விவசாய சம்மந்தப்பட்ட தொழில் எடுத்தனாக்கா, கருத்து செடி நட்டம் இந்த வருஷம் 15 ரூபா ஒரு கிலோ கத்திரிக்காய். இதே தோட்டத்தில் நின்றுங்கிறேன். இப்போ இந்த கிலோ 15 ரூபா வரும்போது ஒரு நாளைக்கு 5 ஆள் கூலி, 1000 ரூபா கூலி. அவங்களுக்கு 50 கிலோ கத்திரிக்காய் எடுத்தாக்கா 1000 ரூபா கூலி கொடுத்தாங்க. அது விற்கிறது 1500 தான். இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், பெட்ரோல் வண்டிக்கு, அதுக்கப்புறம் அவன் கமிஷன் விற்கிறவனுக்கு மார்க்கெட்டில் போனேன். இப்படி போகும்போது வேறு வழியிலேயே என்ன செய்துட்டுமே விட்டுறதுக்க முடியாத விட்டுட்டாதான் மாற்று பாருங்கள், மூச்சு போய் கிடக்குது பாரு, விட்டுட்டுனால. இது மாதிரி போச்சுனாக்கா சரி செய்துட்டுமே வேறு வழி இல்லை, இப்படி தான் பண்ணிக்கிறான் தவிர ஒரு வருஷம். அதையும் இந்த கிராமத்தில் 90% விவசாயம் நம்பிக்கிறாங்க, நம்பி தான் பார்க்குறாங்க. வேறு தொழிலே தெரியாது, யாருமே அரசாங்க உத்தியோகம் கிடையாது. மற்றபடி கம்பெனியோ நல்லா பெரிய பெரிய படிப்போ படித்து சுய தொழில் எதுவும் செய்யலை. இந்த விவசாயமே தான் பரம்பரை தொழிலாக போச்சு. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து என் காலம் வரையும். இதுவரை எனக்கும் 83 வயசு ஆச்சு. நான் 83 சுமார் 16 வயசில் ஏர் பிடிச்சோம் எடுத்துங்க. ஏர் மாட்டில் படிக்கும்போதே ஏர் வீட்டு தான் போவோம் ஸ்கூலுக்கு. அது நம்ப மாட்டாங்க யாருமே. ஏன்னா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு எடுத்துருவாங்க கை நாண்ட. அங்கேயே ஏர் தண்ணி க்ளீனாக இருக்கும் அந்த காலத்தில். அதிலே குளிச்சுடுவேன். அங்கேயே பந்து துவைக்கி சாப்பிட்டு ட்ரெஸ் எடுத்து வருவாங்க. அது போட்டுக்கின்னு நடந்தே 6 கிலோமீட்டர் போவேன் திருவள்ளூருக்கு. படிச்சுட்டு மறுபடியும் நடந்தே சாயங்காலம் திருவள்ளூருக்கு வருவேன். லைட்டு கிடையாது, வசதியே கிடையாது. ஆனால் இருந்தாலும் காசு படிக்கணும். படிப்பு ஒரு மனுஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் மாதிரி இருக்கும். அதனால் ஏதோ கஷ்டப்பட்டு படித்தோம். ஆனால் அந்த நேரத்தில் வேலைக்கு போகிறதுக்கு வசதி இல்லாததுனால நின்றுட்டேன். சரி வேறு வழியில் நம்ம அப்பா பாட்டம் செய்த தொழிலாச்சு. என்ன சொல்லுவார் எங்கள் அப்பான்னா, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்லுவார் திருவள்ளுவர் சொல்லிக்காண்டா. நீ பயிரே செய்யடா, அடுத்தவனு கை கட்டி நிற்காத. ஆனால் அதுவும் நினச்சேன் நான், அடுத்தவன் நம்ம கை கட்டி பதில் சொல்லக்கூடாது. நம்மளுடைய சொந்த வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எங்கே இருக்கிறேன் நான்? இப்போ என்ன வயசு எனக்கு? 83 வயசில் இந்த காலகட்டத்தில் யார் நான் பார்த்துருப்பியா? அது சரி, அது சரி. ஆமாம். இல்லை அந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்ல, பண்ண மாட்டாங்க. வயசானவங்கன்னா வீட்டில் தான் போய் உட்காந்துருப்பாங்க. அதுலேயும் சில பேர் சொல்கிறான். நேற்று சொன்ன ஒரு பேப்பரில் பார்த்தேன். அதாவது வீட்டு கிருஷ்ணமாச்சாரின்னு ஒருத்தர் புஸ்தகம் எழுதினார், ஊரக வளர்ச்சியும் கிராம மேம்பாடும். அந்த புஸ்தகத்தில் இந்தியாவில் இருந்த படித்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நீங்கள் ஐஏஎஸ் படித்து பல துறைகளை படித்து தேர்வு பண்ணிக்கிறீங்க, வெவ்வேறு மாவட்டத்துக்கு போய் மக்களை பிரதிநிதி சந்திப்பீங்க. ஆனால் நீ போகும்போது விவசாயம் அண்டியோட கிராமங்களே போகும்போது நான் தான் வள்ளலன்னு போகாதே, உன்னை விட திறமையான விவசாயி இருக்கிறான் நாட்டில், மென்மையாக அணுகு. இன்றைக்கி எந்த அதிகாரமே நான் ஒரு பொசிஷன் எடுத்து கொடுக்குறேன் ஆர்டிஓ கையில், என்ன கேட்கறதுக்கு நான் பொசிஷன் கொடுக்குறேன். நீ படிச்சியா, படித்து பாரத்த. சரி, இதை கேட்குறேன். நான் எல்லாம் எழுதியிருக்குல்ல, நான் எழுதி வச்சுக்கிறேன் தான், இதை படிச்சுக்கிறேன், எழுதிக்கிறேன் பொசிஷனை. நீ என்ன சொல்லுன்னா தண்ணி குழம்பு எந்த பட்டா போட்டு நான் போட்டுருவேன். நீ இப்படியே கேட்டேன். நான் என்ன எழுதிக்கிறேன் பாரு அதில். அது சரி.
அவர் அப்புறம் எனக்கு சொல்லாது நீ ஆ எனக்கு தான் நீ ஆள், உனக்கு நான் ஆள் கிடையாது. கரெக்டு. அதனால தான் எங்கள் அப்பா என்ன, நீ யாருக்கு அடிமை வேண்டாம், பயிரே செய்யி. நான் விவோவை போனேன், முன்சிபாக போனேன். அப்போ ம் ம் ம். 1965. ஓ அப்போது 100 ரூபாய் சம்பளம், கௌரவ சம்பளம், அது கௌரவ உத்தியோகம். ஆ, ஓ. அதனால் இது நமக்கு சரிப்படாதான் அப்படியே வந்துட்டீங்க. விட்டு வந்துட்டேன். ம் ம் சரி சரி. சரி நமக்கு வளர்ந்த படியோடு தான். ம் அந்த காலத்து விவசாயம் வந்து உழைப்பு தான் முக்கியமாக இருந்தது, ம் ஆனால் அவனுக்கு சந்தோஷம் இருந்தது. இருந்துச்சா? அதான் இல்லை, அதான் முக்கியம். சந்தோஷமாக இருந்தாங்க அப்போல்லாம். அதாவது அந்த உடல் இன்னைக்கு உழைப்பு எல்லாம் இருந்துச்சு. விவசாயமும் விளையுது ஏதோ 10 மூட்டை, ஆனால் செலவினங்களை பார்க்கும்போது 75% போயிடுது. பிரிக்ரமெண்ட் லெவிக்கு நெல் எடுத்து போனேன் ம் போன வாரம், ஒரு 50-70 மூட்டை நின்று போச்சு. முதல்ல அறுத்துட்டேன், வழி இருந்ததா, வழியில் அதை அறுத்தேன், இதே இடத்துல தான் அறுத்தேன், வழி இல்லை அறுத்தேன். 15 நாள் ஆச்சு. அதுக்கு சிட்டா வாங்கி அடங்கல் வாங்கி எப்போ போட்டு என்னென்னமோ கேட்டாங்க. சரி போலாம் எடுத்துன்னு கொடுத்தா ஒரு மூட்டைக்கு 100 ரூபாய் கேட்குறான். 40 கதை நெல்லுக்கு. ம் ம் 40 நெல்லை கவர்மெண்ட் பிரிக்ரமெண்ட்டில் வாங்கிறதுக்கு 100 ரூபாய் கொடுத்தா தான் எடுப்பேன். என்னையா உங்கள் அப்பா மட்டும் சொத்தை கொடுக்குறேன்னுங்க. நான் வயசு ஒவ்வொரு மணியாக பொறுக்கி எடுத்துன்னு சேர்த்த நெல் அது. ஒரு மூட்டைக்கு 40 கிலோவுக்கு 100 ரூபாய் கேட்டாங்க. ஒரு கிலோவுக்கு 2 ரூபா, 2 ரூபா 50 பைசா கமிஷன் கேட்குறான் அங்கே இருக்க அதிகாரி. அப்போ என்ன நிர்வாகம் இல்லையா? இது தவிர நாங்கள் என்ன பண்ணுறோம், ரெடியூல்ஸ்காரனை வர வைக்கிறோம், மொத்தமாக கொள்முதல் பண்ணுறோம். அவன் என்ன பண்ணுறான், 70 கிலோனா 80-90 கிலோ எடுத்து போகிறான். அங்கே போனால் 1 மாதம் ஆகுது பில் வர்றதுக்கு. அவன் கருக்காய் போச்சு, அப்புறம் குப்பை போச்சு, எடை கூலி, அவன் மூட்டைக்கு 75 கிலோவுக்கு 150 ரூபா எடுத்துடுறான். இப்படி ஒவ்வொரு துறையிலையுமே உற்பத்தி பண்ணுறவனுக்கு பயனடையுது இல்லை. இது கேட்டால் என்ன சொல்கிறாங்க அதிகாரிகள்லாம், மதிப்பு கூட்டு வரி பண்ணு, ம் ம் ம். நெல்லை நான் குத்தி சமையல் பண்ணி அதான் அந்த அரிசியாக்கி இல்லாட்டா மாவாக்கி கூட மாவாக்கி சமையல் பண்ணி ரோட்டில் எடுத்துன்னு விற்றுங்கணும். ம் ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணுற பொருளை மதிப்பு கூட்டு வரி பண்ணினா 100 மூட்டை நெல்லாக இருக்கான் சாதாரணமாக ஒருத்தன். அந்த 100 மூட்டை நெல்லை கொட்டினான்னாக்கா அவிச்சு அரிசியாக்கி அது 50 மூட்டை அரிசி வருது. அந்த 50 மூட்டை அரிசியை சாதம் பண்ணி ஒரு பக்கெட் எடுத்து ரோடுக்கு அப்புறம் விற்கிறது. இல்லை இல்லை அப்படி இல்லை. அதில் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இப்போ சில உரிய விலை கிடைக்கலன்னு சொல்லி சொல்கிறீங்களா, அந்த மாதிரி மாவாக்கி வைக்கும்போது பொருள் உங்கள் பொருள் தான், அந்த இடைத்தரகர் யாரும் வர மாட்டாங்க. அப்போ நீங்களே அப்போ நேரடியாக இடக்கு தாங்கிறான் எப்பவுமே. நீ இல்லை இல்லை நேரடியாக ஒரு நீங்கள் கோழி முட்டை வாங்க போனாக்கா ஊத்துக்கோட்டை பக்கமா நான் போனேன் 20 வருஷம் மேலே. நாற்று வாங்க போவோம், கத்திரி நாற்று. ஒரு மூட்டைக்கு ஒரு 3 நாற்றுக்கு 1 ரூபாய் கமிஷன் வாங்கணும். நாற்றுக்காரன் ஒருத்தங்கிறான் ரோட்லேயே உட்காந்துருப்பான், 10 பேர் உட்காந்து. என்ன வேணும் என்ன வேணுவா, நாற்று ஒன்றான்னு சொன்னேன். வா 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 10 மூணு நாற்றா, 10 100 1000 ரூபா வாங்கணும். எனக்கு 500 ரூபா 50 ரூபா கொடுத்து போ. கொடுக்குறதான் அது காசு. நீயா போய் வாங்க முடியாது அத்தான். இந்த இப்படி இருக்குது இப்போ. அப்போ அப்படி கிடையாது. சம்சாரி வந்தானே என்ன சொன்னேன் இப்போ நான், சம்சாரின்றவன் வேற, சரி அதான் விவசாயம் இப்போ இருக்கிறவன் வேறு மாதிரி சொல்லுவாங்க கிராமத்துக்கு. அவன் அவசியறான்னு என்ன பொருள் அதுங்க, அதுக்கு அர்த்தம் இல்லாதவன்டா. சம்சாரின்றவன் கட்டாயமாக நம்மள மாதிரி அவனும் சம்சாரிமா, உழைக்கிறதுக்கு தெரியும். இன்னைக்கு உழைக்காதையே வெள்ளை சொகாயை போட்டு ஊரை ஏமாற்றி சாப்பிட்ணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிறான். இளைஞர்கள் யாருமே விவசாயத்தை தலையிறதே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன சொன்ன பேர் கிருஷ்ணமாச்சாரி, மக்களுடைய உழைப்பு சேதாரமாகிங்குது, வீணாகி போயிட்டுருக்கு, வீணாகி போயிங்க. நேற்று திருவள்ளூர் போய் பார்க்குறேன், அங்கே இருக்கிறவங்களாம் எல்லாருமே உட்காந்து அவன் வருவான் ஏமாற்றான்ங்கிறான் தவிர யாரும் ஓய்ச்சி சம்பாதிக்கணும் இல்லை. அடுத்தவனை அவன் கொண்டு வந்தானா அந்த பொருளை வாங்கி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது. எதனா ஒரு பிரச்சனை பண்ணுறான், எந்த வயது ஒரு வயதில் அவன் பாக்கெட்டுக்கு 1000 ரூபாய் வந்துடணும். ஆனால் அவன் உழைக்கிறதே கிடையாது, ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கிறான். விவசாயி இன்றைக்கி தான் காலையில் நான் உள்ளபடியே என்னை பொறுத்த மட்டும் 5 மணிக்கு எழுந்தான்னாக்கா மாட்டை பார்த்து தண்ணி காமிச்சு பால் கறந்து அதை காய் போட்டு குடிச்சிட்டு வந்து இறங்கினாக்கா இல்லை 2 மணி தான் வீட்டுக்கு போவேன். கத்திரி களை வெட்டுவேன், இந்த நாற்றுல பண்ணுவேன், வீட்டுக்கு போய் சாப்பிட்டு திருப்பி 4 மணிக்கு வந்துடுவேன். அதோட 6 மணிக்கு நான் வீட்டுக்கு போவேன். அப்படி ஓய்ச்சேன். ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அங்கேயே தான் இருக்கிறேன், ஒரு படி மேலே எடுத்து வைக்க முடியல. எங்கள் அப்பா வச்சுட்டு போன ஒரு 4 ஏக்கரா அதுதான். அதே தான் இன்னும் இப்போ கூடுதலாக வாங்கலை.
முடியலையே, முடியல. சரி சரி. ஒரு டிராக்டர் வாங்கினேன், 35 வருஷமாக ஆச்சு. அதை ரிப்பேர் பண்ண முடியாது அதனால் இப்போது அந்த அளவுக்கு வருமானம் குறைஞ்சி போச்சு. அன்றைக்கி 4 ஜாதி எரு வச்சு மாடு வச்சு வேலை வாங்கணும். மாடை வச்சு 4 மாடு வேர் இருக்கும், 4 ஆளுங்க இருப்பாங்க. நாங்களும் கூட வந்து வேலை செய்வோம். ஒரு 50-60 மூட்டை. அப்போனா ஒரு ஏக்கராவுக்கு 20 மூட்டை தான் விளையாடி இருந்தாலும் அந்த சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றது கஞ்சி குடிச்சா கூட. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா விளையனுக்கு தான் அரிசி. ஆனால் வேஸ்ட்டு குப்பையில் போட்டால் கூட நமக்கு தெரியாது. அதை நம்ம சொல்லுவாங்க, சாப்பிட்றது நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அதனுடைய ருசித்தன்மை இல்லை. சில பேர் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர் சொன்னான்னு சொன்னீங்களா, இந்த மதிப்பு கூட்டுதலுங்கிறது, அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவங்க பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, அவங்ககிட்டலாம் அவங்க தான் காலை இது பார்க்குறது என் மகம்மா நான் தான் காலை எடுத்துங்க, நான் வரமாட்டேன் வச்சுக்கிங்க மாட்டக்கார. சரி சொல்லுங்கள் அவர்கிட்ட சொல்லி. இல்லைங்க, சிரிப்பு வருது எனக்கு. அவன் ஒரு பின் தொட மாட்டேன்றான். ஓஹோ. ஏன்னா அவர் என்ன வேலை பார்க்குறாரு? அவன் டிப்ளமா படிச்சுக்கிறான். சரி சரி. வேலைக்கும் போகல, வேலை சூழ்நிலை சந்தர்ப்பம் செய்ய நின்று போட்டான். சரி சரி சரி. என்னோட அந்த விவசாயம் போகணுன்னு தான் நினச்சேன் நான். அதனால தான் கொஞ்சம் என்னை விட கொஞ்சம் அதிகமாக படிக்க வச்சேன். சரி சரி. ஆனால் அது பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கல. சரி. அது வேறு வழி இல்லை, அதுக்கு வழிகள் இருக்குது. இப்போ அவர் படிச்சிருக்கனால நீங்கள் ஒரு இடம் 2 இடம் சொல்லி பாருங்கள். இன்றைக்கி அந்த மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிறது நல்ல என்னென்னா உங்கள் பொருளுக்கு உரிய விலை கிடைக்கும். அதை நீங்கள் இல்லை நீங்கள் சொல்லுறது புரியுது. அதாவது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவான் சொல்லிய வண்ணம் செயல்னாரு திருவள்ளுவர். அது சரிதான், அது சரிதான். சொல்றது ஈஸி தான், செயல்படுத்தி காட்டுறது பார்க்குறதுலாம் கஷ்டம். அதுதான் கஷ்டம். நடைமுறை நீங்கள் சொல்கிற மாதிரி மதிப்பு கூட்டுவரி பண்ணு, ரைட்டு. எவ்வளோ எங்கள் சம்மந்தி ஒருத்தர் வருவார், இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காயை பார்த்தாரு, இது அறுத்து காய வச்சு மெத்த மேலே போட்டோம், நீ வந்து செய்து பாரு. அரைக்கிறதுக்காக 20 ஆள் பிடிக்குது, 5 ஆள். அதை அறுத்து காய வச்சு அதுக்கப்புறமா அதை பதப்படுத்தி விற்றுனாக்கா மாட்டுக்கு எடுத்துனே போடுறேன். தினமும் 100 கிலோ கத்திரிக்காய் ரோட்டில் கொட்டுறேன். இதுதான் நடக்குது சம்பவம். இதுக்கு பூச்சி மருந்து எவ்வளோ செலவு, கணக்கில்லாத செலவு தான். உழைப்புக்கு மிஞ்சினா போதுண்டா, நமக்கு தினமும் 100 ரூபாய் கூலி வந்தால் போதும்னு தான் பண்ணுகிறேன். தவிர ஒரு நான் என்ன பண்ணி சொல்கிறேன், நான் ஒரு நாளைக்கு எனக்கு காலையில் 100 சாயங்காலம் 100 கூலி வந்தால் போதும், வேறு வேணாம். ஆனால் இன்றைக்கி விவசாயத்தொழிலுக்கு வரக்கூடிய மக்கள் வந்து வியாபாரம் வந்தாங்கன்னா தொட்டான்னா 1000 ரூபாய் கொடுத்துடணும். கான்ட்ராக்ட் தான் ஒப்பணும். இந்த வேலை செய்து முடியுமா 1000. அது கான்ட்ராக்டாக எப்படியோ ஒன்று 1000 ரூபாய் கொடுப்பியா, 1000 ரூபாய் வரதே கிடையாது. நானே 200 ரூபாயில் லோல் பண்ணுங்க, உனக்கு எங்கே 1000 கொடுக்குது, வேறு வழியே இல்லை. இப்படி தான் நடக்குது. சரி சரி, பரவாயில்ல. அது நீங்கள் இப்போ யோசிங்க. இன்னொரு பக்கம் இப்போ நீங்கள் காலையில் வரீங்களா, நீங்கள் வேறு யாரெல்லாம் நிலத்தில் வேலை பார்க்கிங்க? இது ஒரு அம்மா இருக்கிறாங்க, லேபர். அவங்க 4 பேர் விட்டு வரோம் கூலி ஆள். எங்கள் வீட்டில் யாரும் வர மாட்டாங்க. ஓ, நான் தான் மட்டும் தான். அந்த காலத்துலேருந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் தான். சரி சரி. வீட்டில் இருக்கிறவங்களாம் வர மாட்டாங்க. அப்போ படித்தாங்க பசங்கள்லாம், அவங்களால முடியல எதுவும் இந்த காயாட்டெலாம் எடுத்து மாதிரி விற்றுட்டு வருவான். அது மற்றபடி மருந்து வாங்கிற வேலை, அந்த மாதிரி வேலைக்கு போகிற வேலை. சரி சரி. அவங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு விடுறது வீட்டாக இருந்து. நான் ஒரு ஆள் தான் இது கைனியாக காடுன்னு ஆயிடுங்க. அதாவது இப்போது விவசாயம் பண்ணுறவங்க இப்போ நம்ம அந்த நிலத்தோட உரிமையாளர் இருந்தால் தான் நல்லபடியாக பண்ண முடியும், அப்படி தானே? அதை சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் குறைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், தள்ளாது இருந்து கொண்டு ஒருவர் போய் பார்த்து வரும் தக்க பயிர் பயிராகுமோன்னு பாட்டு. சரி. தலகர்த்தன் ஒருவரும் இல்லாமல் சென்றிடும் தானையன் தானையாமோ, வில்லாத போகமும் இல்லாத பெண்மேல் வரும் விருப்பமாமோ, வெகுகடன் பட்ட பேர் செய்கின்ற ஜீவனும் மிக்க ஜீவனமாகுமோ, அல்லாது இருங்கருளை ஆனனே நேயனே அனகனே அருமை மதவே அனுதினமும் மனதினே தரிசகிரி வளர அறப்படி சொல்றவன் பாட்டு. அரபசாசனம். இல்லாத போகமும் இல்லாத பெண்மேல் வரும் விருப்பம், வெகுகடன் பட்ட பேர் செய்கின்ற ஜீவனும் மிக்க ஜீவனமாகணும். அது ராமாயணத்தவன் சொல்லுவாங்க. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். ஏன் சொன்ன இலங்கை வேந்தன் இந்த நாட்டை ஆண்டவன்லாம். ஆமாம், கடன் பட்டவங்க சமமாக்கிட்டான் அவனை. அப்போது கடன்காரன் எவ்வளோ பெரிய அந்த கடன் தாங்கிறான் இப்போ விவசாயி. சரி சரி. இல்லை, அந்த ஆதங்கம் தான் உங்களுக்கு. அதாவது விவசாயி ரொம்ப கடன் பட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள். பேப்பரை பார்க்க தினமும் பேப்பர் பார்ப்பேன் நான். ஒதுக்கீடு பார்க்குறேன் கோடி இங்கே வரும்போது கோடி பைசா நான் வந்து கிடைக்க மாட்டேங்குது. கோடி பைசா கிடையாது. தினமும் பார்ப்பேன் நான், இந்த கோடி எங்கே போகுது எங்கே போகுது பேசாது. எக்ஸ்ட்ரா கூட கிராமங்களில் வந்து அவன் பொறுக்கினா கூட அவன் எதனா பண்ணிக்காம போகுது விவசாயி. இதை கேள்வி கேட்பீங்களா போயிட்டு அந்த ஆஃபீஸ்லலாம் போயிட்டு? என்னது அவன் ஏன் பார்த்து சொல்கிறான்,
எனக்கு என்ன அவனும் கேட்குற மாதிரி ஒரு வயசு வச்சுருக்குது என் வயசுங்க. அவன் என்னை விட அவன் பெரிய வயசு ஜாஸ்தி. நிச்சயமா. ஆமாம். ஆனால் மரியாதை கொடுத்து தான் சார் தான் கூப்பிட்றேன். இப்போ வேறு வழி இல்லையா, அங்கே போய் அப்படி தான் சொல்ல முடியும்ல. கடைநிலை யார் அவர் கடைநிலை? அந்த காலத்து கடைநிலை ஊழியர். அவருக்கு தலியாரி. கிராமத்தில் அவருக்கு என்ன பட்டம் தெரியுமா? அந்த நாளில் விட்ட செருப்பு எடுக்கிறவன். அதிகாரிங்க நிலத்து மேலே வந்தாங்கன்னா பூமியில் கை வைக்க மாட்டாங்க. விளை நிலத்தில் காதை வைக்கிறது கிடையாது. இப்போ நெல் அரிசி மேலே நெல் செருப்பு போட்டு போகிறான், என்னென்னமோ பண்ணுறான். அன்றைக்கி அப்போது தெரிஞ்சுக்கலாம் அந்த காலத்தினுடைய மனுஷனுடைய பக்குவம் வேறுபடிருந்து. இன்றைக்கி எப்படி இருக்குது? நிலத்தில் காதை வைக்க மாட்டாங்க. வரப்பு மேலே போனாலும் செருப்பு அவங்க விட்டுருவாரு அதிகாரிங்க. இவன் கையில் தூக்கின்னு போகணும், கணக்கு எடுக்க போவார். வீவோ தனியா கரணம். அவர் அந்த காலத்தில் இதில் மிளகா செடியை 5 சென்ட் நட்டால் காலில் அளந்து 5 சென்ட் மிளகா செடின்னு எழுதுவார். கீரை 5 சென்ட்டு, நெல் 5 சென்ட்டு இப்படி எழுதுவார். இன்றைக்கி அதிகாரிங்க உட்காந்த இடத்துலையே 10 ஏக்கரா 20 ஏக்கரா நெல். எந்த சர்வேயில் என்ன பண்ணாலும் கிடையாது. புள்ளி மட்டும் போயிடுது. சும்மா ஏதோ சொல்ல வச்சு இது பண்ணிடுது. அப்படியே புள்ளி ஒரு மட்டும் போய் சேர்ந்து போகுது. அவ்வளோதான். கூடுதலாக போதோ குறையா போதோ தெரியாது. கிஸ்தி வசூல் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. நானும் ஒரு வாரமாக போகிறேன் அந்த மாவாண்ட. 7-8 வருஷமாக கட்டுறது வந்து கேட்கறது கிடையாது. நீங்கள் கட்ட போகிறீங்க, நாங்கள் அவங்க வாங்குறதுக்கு ஆள் இல்லை. பார்க்கலாம் அப்புறமா. விவசாயி இந்த காலத்தில் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் பற்றி நேரடியாக பார்த்தா தான் தெரியுமே தவிர மேலோட்டமாக சொன்னால் தெரியாது. ஆமாம். அது நிலத்தில் அதான் உண்மை. இல்லை, நிலத்தில் பார்த்தா தெரியும். பார்த்தா தான் தெரியும். அது உண்மை தான். அதானே உண்மை. இப்போ இந்த நிலத்தை பயிரிடுறதுக்கு இதுவரையும் 10,000 ரூபாய் செலவாகிது ஒரு ஏக்கராவுக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5,000 செலவாகும். தண்ணி இல்லாத, என்னுடைய உழைப்பு இல்லாத. அறுவடை பண்ணும்போது அதிகபட்சமாக ஒரு 15,000-20,000 வந்தால் வரும். இந்த 15,000 நான் செலவு பண்ணி 5,000 லாபம் வந்தாக்கா எத்தனை மாதம்? 4 மாதம். அதாவது ஆரம்பம் ஒரு காலேருந்து 3 மாதம் சாகுபடிக்குது. ஒரு மாத காலம் அதை உரம் பராமரிக்கணும், அண்டை வெட்டுறோம், என்னவோ பண்ணுறோம், எரு ஓட்டுறோம். 5,000 ரூபாய் எனக்கு நிலத்தினுடைய மூலதனம் எவ்வளோ இந்த காலத்துக்கு? சாதாரண பார்த்தா கூட 20 லட்சம் ரூபா ஒரு ஏக்கர். 20 லட்சம் ரூபாய்க்கு ₹1 வட்டி பேங்க் வட்டின்னு பார்த்தா 20,000 ரூபாய் மாதம். 12 மாதம் 12 24,000 ரூபாய் வட்டி வரும் உட்காந்துருத்துலேயே. ஆனால் இதில் சாகுபடி பண்ணும்போது ஒரு கந்தாயத்துக்கு 5,000 ரூபாய் ஒரு ஏக்கராக மிச்சமாகுது. பெரிய பெரிய கஷ்டம். அப்புறம் அவன் சாப்பிட்றது எப்படியா? அவன் குழந்தை விட்டு காப்பாற்றணும், படிக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எத்தனையோ இதெல்லாம் செலவு இருக்குதுல்ல. மற்றும் ஒரு இன்விடேஷன் கொடுத்தோம், அதுக்கு போகணும், அவங்களுக்கு பார்க்கணும், அவங்களுக்கும் ஏதாவது பண்ண மாதிரி அவங்க வருவாங்க நாளைக்கு, நம்மளும் அவங்களுக்கு எதாவது பண்ணணுமே அப்படின்னு ஒரு மரியாதைக்கு போகிறோம். இந்த நிலை இருக்கும்போது இந்த நாடு எங்கே போய் முடியும்? ஆனால் வள்ளுவர் சொன்னார்லாம் அன்றைக்கி, உதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்கிறேன்னு சொன்னார் அவர் காலத்தில். அது ஆனால் இன்றைக்கி ஊதுண்டு வாயிலும் சாவறான். நேராக போகிறான் பாரு சொல்லிட்டேன் ஜாலிமா. அவன் தான் பெரிய மேதாவி மாதிரி இருக்காங்க. என் கண்ணால் பார்க்குறேன் நான். என்னடா இது நம்ம என்னமோ ஓடி நடக்கிறான். ஆனால் சும்மாவும் சுற்றிக்கிறாங்க, பார்த்தா அவங்க அட்டகாசமாகறாங்க. எல்லா வசதியும் இருக்குது அவங்க கையில். சொன்னால் நமக்கு அசிங்கமாக தான் இருக்குது. சரியா? இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் சரி. இப்போ நீங்கள் ஏதாவது இப்போ ஒரு மாற்றி சில முறைகள் இப்போ இந்த விவசாயம் சொன்னீங்களா, உங்கள் பையங்கள்லாம் பண்ணலைன்னு சொல்லி சொன்னீங்க, அவங்களுக்கோ இல்லாட்டா மற்ற இளைஞர்களுக்கோ ஏதாவது ஒரு அறிவுரை மாதிரி சொல்லுங்கள், என்ன மாதிரி பண்ணலாம்? 40 வருஷமாக சொன்னேன். ஏதாவது ராமாயணம் சொன்னேன், மகாபாரதம் சொன்னேன், இன்னும் சில கதை இப்போ பாடின மாதிரி பாட்டுங்க. ஆமாம் ஆமாம், அதையும் பாடி பார்த்தேன். சரி, அவன் எந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டான். இல்லை அவரை விடுங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல? மற்றவங்க தான் சொல்கிறேன் சாமி. ஊட்ட வச்சு பசங்க கூப்பிட்டு வச்சுங்க ராத்திரி 11 மணின்னு சொல்லுவேன். அதாவது நிதி ஒன்று ஓணும் கவர்மெண்ட் கிராமத்து வளர்ச்சிக்கு அப்படின்னு நிதியை திரட்டி அந்த நிதி மூலிமா மக்களுக்கு ஒரு ஏதோ அடிப்படை வசதிகள் செய்யறதுக்கு முடியும். நமக்கு எமர்ஜென்சி காலத்துக்கு உதவும். இப்போ சேமிப்பு முக்கியம் இல்லை. ₹1 வருமானம் வந்தாக்கா குறைஞ்சபட்சம் 25 பைசாவது அதை சேமிக்கணும். அப்போ கிராம சேமிப்பு ஒன்று இருக்கணும்னு சொல்லிட்டு சேமிப்பு பண்ணி அதையும் பண்ணேன். அப்போது அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ₹1 நூற்றுக்கு ₹2 பொது வட்டியாக கொடுத்து வசூல் பண்ணியும் பார்த்தோம். அதை சுமார் 20 வருஷமாக மெயின்டைன்ஸ் பண்ணி பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ஆச்சுன்னா ஏறக்கார ₹1 லட்சம் கிட்டத்தட்ட வந்தது. அதை சில பொது நிதிகள்லாம் செலவு கொடுத்துருந்தேன் விஷயங்களெல்லாம்.
அதாவது பொதுவான விஷயம் அடிப்படை வேலை என்னாகும், தராசு வாங்கி வச்சேன், வரவன் மரக்காய் தந்து போட்டு போடுறான், வாரி போடுறான், ஸ்கேல் வாங்கி வச்சு எடை போட்டு எடுத்து இருந்தேன். நேற்று முந்தின நாள் பேப்பரில் பார்க்குறேன், ஒருத்தர் நிலம் போகுது எங்கே ரோட்டில், அவனை நிலத்தினுடைய காம்பினேஷன், அதாவது எல்ஏபி தான் இந்த அக்யூஷனில் 45 லட்ச ரூபா வரணும் அவருக்கு. அதை போய் கேட்குறாரு அவர், 1 லட்ச ரூபா லஞ்சம் கொடுன்னு கேட்குறான். எங்கள் அப்பா சொத்தை கொடுத்தான் அவனுக்கு, அவன் சொத்து போகுதுடா, அவன் பண்ணதானே பில்லை கொடுத்துட்டு போ. அப்புறம் அவர் நேற்று பிடிச்சி கொடுத்தாரு முந்தா ஆள், அவனை உடனே சீட்டை கீசி அவன் எப்போ போய்ட்டு கொம்பனாக கட்டும் வீட்டுக்கு அனுப்பு, 4 பேருக்கு பயம் இருக்கும். ஆமாம் செய்யணும். என்ன பண்ணுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணி இப்போ கூட காவல்துறையெல்லாம் சில பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா. என்ன மாதிரி பார்த்து நேற்று வந்தாங்க இங்கே ஒரு இந்த சொல்ல வந்தேன், சுமார் மூதாதைய காலம் மட்டும் இருக்குது களம் ஓடுவோன்னு, அதில் சிமெண்ட் களமும் போட்டு பயன்படுத்தி வரும். அதை இல்லாதவங்களுக்கு பட்டா கொடுக்கணும்னு எங்கேயோ வரவங்க எடுத்து வந்து தனி நபருங்களா இந்த கல் போட்டு வச்சுட்டு பாருங்கள், போய் பாருங்கள் அந்த டிரான்ஸ்ஃபார், அந்த டிரான்ஸ்ஃபாருங்கிறது நாங்கள் மாட்டை கட்டிக்குவோம் ஆட்டை கட்டிக்குவோம். குப்பை ஒரு காலத்தில் குப்பை கட்டுறதுக்கு கொடுத்தாங்க, ஒரு ஓரமாகவே 20 அடி நீட்டு 20 அடி அகலம் போட்டு ஒவ்வொருத்தரும் கம்போஸ்ட் உரம் தயாரிக்கணும். அப்போ காங்கிரஸ் ஆட்சின்னு சொல்கிறேன் நான், பக்தவச்சனம் பேர் இல்லை. அது மக்களை உண்மையிலேயே கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய விஷயமா இருந்தது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா பட்டா கொடுத்துருங்க, பட்டா கொடுக்குறது வேணாம்னு சொல்லலை, மாற்றின, அதாவது எவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க அப்படியே வருமானம், அது ஒரு பகுதியை வாங்கி லேஅவுட் பண்ணி கொடு, நான் வேணாம்னு சொன்னியா. இருக்கிற பொறுமோக்கெல்லாம் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் எங்கே போய் உட்காந்துருந்தாங்க, யாருமே தான். பாரதியார் சொன்னார், என்ன சொன்னார் பாரதியார், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று ஜெகத்தினை அழைத்து சொன்னார்ல, ரைட்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ காரணத்தை காட்டி பட்டா வாங்கினு ஒரு 6 மாதம் பொறுத்து 1 வருஷம் பொறுத்து அதை விற்று விட்டு இன்னொரு இடத்துக்கு போடுறாங்க. இது நடக்குது. அதை எழுதி கொடுவானோ ரிலீஸ் பண்ணுறானோ பண்ணல, அது வேறு கதை. ஆனால் கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு. காந்தியே சொன்னார். எங்கள் அப்பாவை பார்த்தேன் நான், ஓரளவுக்கு எங்கள் அப்பா பார்த்து நான் போய்க்கிறேன். இப்போ என்ன பார்க்குறேன், என் பிள்ளை அவனே விட்டான், வேறு வீட்டில் போயிடுறான். நான் கைனிக்கு வர வேண்டிய அவன் போய் ஆனால் ஏமாற்றி ஆனால் 10 ரூபா சம்பாதிக்க எனக்கு தெரியும். அப்போ அவன் பிள்ளை நான் பார்ப்பான், அடுத்தவனு ஏமாற்றியான் போயினேன் தவிர அவனாக ஓய்ச்சி சம்பாதிக்கிற எண்ணம் வரல. இது உண்மை. நீங்கள் சொல்லுங்கள், தப்பா சரியான? இல்லை, இன்றைக்கி அப்படி தான் இருக்குது, நிலைமை வேறு மாதிரி தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, ஏதாவது நம்ம அதுக்காக வேண்டி நம்பி தான் வாழறோம். நம்ம நம்பிக்கை தான் வாழ்க்கையே. பகவான் இறைவன் நமக்கு என்ன அளப்பானோ அது அளப்பான். நல்லது நல்லது. நன்றி ஓரணும் அசையாதுன்னாங்களே. சரி சரி சரி. பகவானுடைய அருள் யாருக்குமே உண்டு. அது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் நமக்கு. இன்றைக்கி இங்கே வருவேன்னு நினச்சிங்களா நீங்கள்? வரணும்னு உங்களுக்கு ஒரு கட்டாயம் இருக்குது, வந்தாலும் என்ன பார்க்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. சரியா, நல்லது, மகிழ்ச்சியா சந்திச்சிடலாமா? மகிழ்ச்சி.